நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. 1 மந்த் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு 4 வார ஹையுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ட்ரெண்டை உடச்சிருக்கு. இது எந்த சினாரியோவை காமிக்குது, மேலே போணுச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டோட லெவல் படி என்னென்ன மாதிரியான ஹை, என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, போய் திரும்பினா எந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. 4 வார ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு நம்ம மல்டிபிள் டைம் காமிச்சிருக்கோம். இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதை மார்க்கெட் மல்டிபிள் டைம் பிரேக் பண்ணுற மாதிரி போய் திரும்பி இருக்கும். ஆனால் இந்த டைம் பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா 21,300. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,900 அந்த ரேஞ்சிலேயே திரும்பிடுச்சு. ஒரு 500-600 புள்ளிகள் முன்னாடியே திரும்பியிருக்கு. சரிங்களா, இது உண்மையான கன்ஃபர்மேஷன் தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. எந்த இடத்துக்கு மேலே வந்தால் புல்லிஷ் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது டே சார்ட்டு. இந்த டே சார்ட்டை நிறைய நண்பர்கள் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்கு ஒரு டைம் காமிச்சிடுறேன். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் பக்கத்தில் போய் திரும்பிடுச்சு. ஆனால் இந்த டைம் மார்க்கெட் அந்த ட்ரெண்டை உடச்சிருக்கு. இந்த ட்ரெண்டை உடச்ச மார்க்கெட் இந்த ட்ரெண்டை அகைன் ரீட்ரஸ்ட் பண்ண வந்துச்சு அப்படின்னா, ரீட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஹையை இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்விங் வரணும், எவ்வளோ தூரம் வேணாலும் மார்க்கெட் மேலே போகட்டும். மேலே போனாலும் மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ஸ்விங் ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணணும். இப்படி பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப் ட்ரெண்ட் வந்துருச்சு, ஒரு புது ஸ்விங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நினைக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு ரஃபாக போடுறேன், இதை பார்த்துங்க. இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்படி போயிட்டு மார்க்கெட் இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் உடைக்கணும். சப்போஸ் இந்த ஸ்விங் இங்கே கூட ஃபார்ம் ஆகலாம், இங்கே ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடத்துல கூட ஃபார்ம் ஆகலாம். 23,800ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகலாம். அது எந்த ரேஞ்சில் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லை இப்படியே ரேலி கண்டினியூ ஆகிட்டு போகுது அப்படின்னா இந்த சேனலில் போய் மார்க்கெட்டு இந்த எல்லோ ஜோனை பற்றி நான் மல்டிபிள் டைம் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த சேனலுக்குள்ளார போனால் தான் ஃபர்தர் மார்க்கெட் ஓவரால் பெரிய அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த எல்லோ ஜோனை போய் மார்க்கெட்டை அகைன் ரீடெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த எல்லோ ஜோனையும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் கீழே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிலாம் பார்த்தோன்னா 24,200 ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு 23,000 1,200 புள்ளிகள் அகைன் ஒரு டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் நல்லாவே மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைனை நான் ட்ரா பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிடுறேன். புதுசாக நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு ஃபிபனாசி லெவல் ஓவரால் மார்க்கெட்டு திரும்புது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபிபனாசி லெவல் ட்ரா பண்ணிவிடுவோம். இதுதான் ப்ரீவியஸாக வந்த ஹை, இப்போது ரீசெண்டாக வந்த லோ இது. சரிங்களா, ரீசெண்டாக வந்த லோ இதுதான் ஃபிபனாசி லெவல் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் ஃபிபனாசியோட அக்யூரசியான லெவல்ஸ். ஓகே, ஃபிபனாசி லெவலும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற இடம் கரெக்டாக இந்த ரேஞ்சில் எப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம்.
ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போது மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, இந்த 22,967 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி நல்லாவே வந்து பாருங்கள், இந்த ரெட் கலர் லைன் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த ரெட் கலர் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக ரேலி போகுது. இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த லைனை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த லைனை வந்து ட்ரா பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பொசிஷனலாக இருக்கும். 23,600 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வச்சுன்னா இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,800 அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,100 இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது தான். நெக்ஸ்ட் வீக் வந்துச்சு அப்படின்னா 23,600ங்கிறது வர 23,600 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி 350 பாயிண்ட்டு, இன்னொரு 250 புள்ளிகள் தான். ஆல்ரெடி 400 வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடேவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ரெசிஸ்டன்ஸு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.38 இந்த ரேஞ்சு. அடுத்த 0.50 இது வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ரெசிஸ்டன்ஸு. இதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம உன்னிப்பாக வாட்ச் பண்ணோம். இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் இது. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ரொம்பவே வந்து காஷியஸாக இருந்துக்குங்க. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சப்போர்ட்டாக இருக்குன்னா இந்த ரெட் கலர் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு பாருங்க. சேனலையும் பிரேக் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு, இந்த 0.236 அப்படிங்கிற லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. 22,972 இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் மார்க்கெட் வந்து இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த லெவல் சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 22,674 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த லெவலை வந்து எப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த ப்ளூ கலர் லைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் வந்துருக்கும். இதுதான் நெஃப்டிக்கான ஓவரால் அனலைசிங். இன்ட்ராடேக்கான எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இன்ட்ராடேக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவோம். அதை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிட்டே இருங்க ரெகுலராக. இன்ட்ராடேக்கு எதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து இன்ட்ராடேக்கில் வீடியோவில் பதிவிடுறேன். பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வியூ வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்துலாம் ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். இது டேயில் வந்து மாற்றிக்கிறேன் சார்ட்டை, எல்லா லைனுமே டெலீட் பண்ணிவிடுவோம். ஓவரால் ஃபிப்னாசி லெவலையும் பார்த்துடலாம். ப்ரீவியஸாக வந்த இந்த லெவல்லேருந்து ஃபிப்னாசி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஃபிப்னாசி ட்ரா பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை நண்பர்களே. ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கை எடுத்துக்கணும். எது ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த லெவல் தான் விழுந்திருக்கு. இதுலேருந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா டே சார்ட்டு. சரிங்களா? இந்த டே சார்ட்டு படி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததை பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,767. சரிங்களா? இந்த லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 51,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 52,548. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தென் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன் 49,173. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்களா. இதை நான் இப்போ வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன்.
இப்போ இதை ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். டபுள் பாட்டத்தோட சென்டரில் வந்து நிற்கிதுங்களா. இந்த டபுள் பாட்டத்தை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டார்கெட் வரும். டபுள் பாட்டத்தோட இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். அது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு வந்து இந்த ஏரியாலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 53,500 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எவ்வளோ லோ வந்துச்சு? லோ வந்தது 47,613. இப்போ இருக்கிற இடம் 50,500, கிட்டத்தட்ட 3000 புள்ளிகளா. 3000 புள்ளிகள் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கி அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தோம். இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாரி. எக்ஸாக்டாக வந்து நெஃப்டி போலவே என்ன பண்ணியிருக்கு, சேனலை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78,733. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா 80,011, அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 82,000 அப்படிங்கிற லெவல் தான் சென்செக்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 74,545, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 72,600, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 70,219. சரிங்களா. இதோட நம்ம ஓவரால் வந்து இதோட ஃபிப்னாசி லெவலையும் நம்ம ட்ரா பண்ணி பார்த்துடலாம். இப்போது இங்கேருந்து தானே மார்க்கெட் விழுந்துச்சு, எவ்வளோ லோ வந்துச்சோ அதில் ட்ரா பண்ணி பார்த்தோன்னா ஒரு லெவல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஃபிப்னாசி லெவல் இந்த கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபிப்னாசி லெவல். ஃபஸ்ட்டு 75,839 கரெக்டாக இந்த ரெட் ஜோனை தான் வந்து நெஃப்டி போலவே இதுவும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 77,749. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கான ரெசிஸ்டன்ஸு. இப்போ நான் இதெல்லாம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரெட் கலர் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஓவரால் ரெசிஸ்டன்ஸு. ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இதுவும் ஆக்ட் ஆகும். இடையில வந்து இந்த ஃபிப்னாசி லெவலையும் பார்த்துங்க. 77,728, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஓகே. இது வந்து இப்போதைக்கு 77,700 இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 78,756, அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 79,276, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் இந்த பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்திங்களா, இந்த லெவல்ஸு 75,800. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 74,691, அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த பாட்டம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கான லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா. இதை வந்து பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணணும், இண்டிவிஜுவலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக முழுவதும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் வந்து இது போல் ஓனாக அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு ட்ரேடு ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடுக்கு என்ன டார்கெட்டுங்கிறது தெரியணும். அதற்கு என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்கிறது தெரியணும். உங்களோட ட்ரேடுக்கு நீங்கள் மட்டும்தான் முழுவதும் பொறுப்பாக இருக்க முடியும். அதனால் எப்போதுமே மார்க்கெட்டை வந்து முழுவதும் நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீ ஆஃபாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்காக நீங்கள் வந்து எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம். டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நான் இப்போ அனலைஸ் பண்ணி காமிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதான்னு பாருங்கள்.
ஒத்துப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்குமே சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனலில் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா மேலும் இது போன்ற வீடியோக்கள் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளோட டீமுக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.